உலக நாடுகளின் தலைவர்கள் மத்தியில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பாகிஸ்தான் பிரதமர் ட்ரம்புக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொன்னதுக்கு இத்தாலி பிரதமர் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தா ஷாக் ஆவீங்க. எகிப்தில் காசா அமைதி உச்சி மாநாடு நடந்தப்போ பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் திடீர்னு ஒரு கோரிக்கையை வச்சாரு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கில் அமைதிக்காக அயராமல் உழைத்ததால அவருக்கு நோபல் அமைதி பரிசு கண்டிப்பா வழங்கணும்னு வலியுறுத்தினார். அவருடைய இந்த அதீத புகழ்ச்சி, இவர்தான் அமைதிக்கான உண்மையான வேட்பாளர் அப்படின்னு ட்ரம்பை புகழ்ந்து தள்ளின விதம் அங்க இருந்தவங்களை ஆச்சரியப்பட வச்சது. ஆனா இந்த பேச்சை கேட்டதும் நம்ம ஊர்ல ஒருத்தர் மொக்க ஜோக் சொன்னா எப்படி பார்ப்போமோ அப்படித்தான் இத்தாலி பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஷெரீப் பேசிக் கொண்டிருந்த போது அவருக்கு பின்னாடி நின்றிருந்த மெலோனி ரொம்பவே முகம் சுழிச்சு பார்த்திருக்கிறாங்க. சமூக வலைதளங்கள்ல அந்த வீடியோ வைரலாகி எல்லாரும் இப்படி ஒரு லூசு பாகிஸ்தானுக்கு அதிபரான்னு அவங்க முகபாவனை பேசியதா சொல்றாங்க. ஒரு சர்வதேச மாநாட்டுல இப்படி ஒரு நாட்டின் தலைவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசினதையும் இந்த அதிர்ச்சியான உடல் மொழியையும் மெலோனி சுத்தமா ரசிக்கலன்னு ஊடகங்கள் கருத்து சொல்லியிருக்கு. ராஜதந்திர உரையாடலுக்கு மத்தியில இந்த ரியாக்ஷன் செய்தியை விட அதிக கவனத்தை ஈர்த்திருக்கு. அரசியல் மேடையில் வார்த்தைகள் மட்டுமில்ல, உடல் மொழியும் எவ்வளவு முக்கியம்னு இந்த சம்பவம் நமக்கு தெளிவா காட்டுது. ஒரு தலைவரோட ஒவ்வொரு அசைவும் உலகத்துல கவனிக்கப்படும்னு நிரூபணமாகி இருக்கு.